வெல்கம் டு மிச்சிசை. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஜனநாயகன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஜனநாயகன் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தியேட்டரில் போய் பார்த்தாச்சு. ஸோ நம்ம தளபதி விஜய் அவர்களோட கடைசி படம். ஸோ இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்ததுக்கு முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைட்டில் கார்டு தான். இந்தியாவில் யாருக்குமே இனிமேல் போட முடியுமா கூட இல்லை, யாருக்குமே போடாத ஒரு பாஸான ஒரு டைட்டில் கார்டு. ஸோ தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து போட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் பார்க்கறதுக்கு செம மாசா இருந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் போத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டேரக்டர் ஹச் வினோத் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட ஆரம்ப காலகட்ட படங்கள் சதுரங்க வேட்டை ஆகட்டும், தீர்ன அதிகாரம் ஆகட்டும், இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஜிக் வந்து இருக்கும். கொஞ்சம் லாஜிக்கா ஜனங்களுக்கு வந்து ஒரு புது விஷயத்த கொடுக்கணும், ஒரு ஒரு புதுசா ஜனங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல சப்ஜெக்ட் எடுத்து படங்கள் எடுத்து பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவரும் போக போக பாத்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் கமர்ஷியல் மசாலாக்குள்ள போயிட்டாரு. ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டா கமர்ஷியல் மசாலா தான். ஸோ அவர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புத்திசாலியான டேரக்டரா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தாலும் இப்ப சாதாரணமான இந்த படம் எடுத்ததுக்கு ஒரு சாதாரண ஒரு கமர்ஷியல் டேரக்டர், பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்ல தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு சில டேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து நல்ல படங்கள் எடுக்கணும், ஜனங்களுக்கு புதுசாக ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி புதுசாக கொடுக்கணும் இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் வந்து இன்னமும் இருக்கிறாங்க. நம்ம தமிழ் சினிமா மட்டும்னா உலகள சினிமாவில் இருக்காங்க, உலகள சினிமாவில் இருக்காங்க. பட் ஹச் வினோத் அவர்கள் வந்து ஒரு நார்மலான ஒரு கமர்ஷியல் மூவி வந்து எடுத்திருக்காரு. ஸோ படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, படம் வந்து விஜய் ஃபேன்ஸ் அவர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு படம் தான் ஜனநாயகன். அதுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. விஜய் ரொம்பவே மாசா வந்து காமிச்சிருக்காங்க. ஆனா அதே நேரத்துல ஹச் வினோத் அவரோட படங்களை விரும்பி பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கொஞ்சம் ஏமாற்றம் தான் சொல்லலாம். ஏன்னா அவரோட புத்திசாலித்தனத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் இந்த படம் ஒன்றும் இல்லை. நிறைய லாஜிக் மீறல்கள், அடி தடி சண்டை ரோபோட்லாம் வருது, நிறைய வித்தியாசமான எடுத்திருக்காங்க. பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா மதன் கௌரிக்கு ஒரு நல்ல ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. மதன் கௌரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு யூடியூபரா இருந்து படிப்படியா முன்னேறி இப்ப பெரிய யூடியூபர் ஆகி இப்ப பாத்தீங்கன்னா சினிமா அவருக்கு போயிட்டாரு. நான் கூட மதன் கௌரி 2 சீன் வருவார் பாத்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் வந்து மதன் கௌரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூடியூபருக்கு நம்ம ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கொடுத்தது வந்து ஹச் வினோத் அவர்களை பாராட்டலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா படத்துல வந்து விஷுவல்ஸ் வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த எல்லாமே நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்து முடிவு வரைக்கும் தொய்வு இல்லாம இருந்தது. இடையில பாத்தீங்கன்னா தேவையில்லாத சீன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொருகி வச்சிருந்தாங்க. படத்தோட கதைக்கு சம்மந்தம் இல்லாத சில சீன்ஸ்ல வந்து சொருகி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் வந்து விஜய் அவர்களோட அந்த ஃபேன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக, அந்த மாஸ் எலமெண்ட்ஸை காமிக்கிறதுக்காக, சில நல்ல விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே சில சீன்ஸ்லாம் வந்து உள்ள சொருகி வந்து வச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் சரி உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இந்தியாவில் இருக்க மாதிரி ஜாதி மதம் இனம் வந்து வேற எங்கேயுமே கிடையாது. எல்லா விதமான ஜாதி மதம் இனம் மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து இந்தியாவில் இருந்தாலும் இந்தியா பார்த்தீங்கன்னா இப்பவும் ஒரு ஜனநாயக நாடா, ஒரு ஒற்றுமையான ஒரு நாடா இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான். யங்ஸ்டர்ஸ் தான் ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஸோ ஒரு பகுத்தறிவு இருக்கனால தான் நம்ம இப்பவும் ஒரு ஜனநாயக நாடா இருக்கோம். ஸோ ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகளை பார்த்தீங்கன்னா ஜாதி கலவரம், மத கலவரம் இதெல்லாம் தூண்டி விட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லட்சக்கணக்கில் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி கலவரத்தில் எப்படி இறந்து போனாங்க, மத கலவரத்தை தூண்டி விடுறது, அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் உள்ள வளங்களை திருடுறதுக்காக அவங்களே அந்த மாதிரி பண்ணியிருக்கிறதா அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியாலையும் இந்த ஜாதி மத கலவரத்தை தூண்டி விட்டோம்னா நம்ம இந்தியர்களும் அடிச்சடிச்சு செத்துருவாங்க. பெரிய பெரிய கம்பெனிக்காரங்க நல்லா வந்து லாபத்தை சுருட்டிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டை வந்து இந்தியாவில் வந்து ட்ரை பண்றாங்க. அதுக்கு வில்லன் கும்பல் வந்து ட்ரை பண்ணுது. இந்தியாவில் மத கும்பலை வந்து மத கலவரத்தை நம்ம தூண்டி விட்டுருவோம். ஸோ ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இவங்க 3 பேத்துக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுருவோம். சண்டையை மூட்டினா எல்லாரும் அவங்களுக்குள்ளே மக்களுக்குள்ளேயே அடிச்சு சாவாங்க. அதுக்காக கன் கலாச்சாரம், எல்லா கையிலையும் வந்து ஈஸியாக கன் அக்சஸ் பண்ற மாதிரி பண்ணிடுவோம். ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு செத்துருவாங்க. இந்தியா வந்து யார் பணக்காரங்களா இருக்காங்களோ அவங்க வந்து எவ்வளவு ரூல் பண்ணுமோ ரூல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான வில்லனோட அந்த ஐடியாலஜி இருக்குது. ஸோ ஹீரோ வந்து இது கம்ப்ளீட்டா வந்து தடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இந்தியா மக்கள் வந்து எப்பவுமே ஒற்றுமையா இருப்பாங்க, ஜாதி மதம் தாண்டி எப்பவும் ஒற்றுமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கடைசி ஒரு வித்தியாசமான ஒரு சீன் வச்சிருந்தாங்க. ஸோ ஒரு ஹிந்து கோயிலை இடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் வருவாங்க, அந்த இடத்துல கிறிஸ்டின்ஸ் வந்து ஹிந்து கோயிலை இடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மாஸ்கை இடிக்கிறதுக்காக வந்து கிறிஸ்டின்ஸ் போவாங்க, அந்த இடத்துல ஹிந்துஸ் வந்துட்டு முஸ்லீம் மாஸ்க் இடிக்க கூடாதுமாங்க. அது மாதிரி கிறிஸ்டின்ஸ் இதை இடிக்கிறதுக்காக வந்து ஹிந்துக்கள் போகும்போது அங்க வந்து முஸ்லீம் உள்ளவங்க வந்து இடிக்க கூடாது அப்படிம்பாங்க. அப்ப என்னன்னா வேற ஒரு மதம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டெம்பிள்ஸை இடிக்க கூடாதுன்னு சொல்லி வேற ஒரு மதக்காரங்க வந்து போராடுற மாதிரி இந்த கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்டை ரொம்ப அழகா வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அதுதான் இந்தியா. இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நீங்க ஜாதி மதம் இதில் வந்து கொண்டே வர முடியாது. அது எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல மத கலவரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஸோ ரொம்ப நல்லா அழகா வந்து படம் வந்து கான்செப்ட் நல்ல படம் தான். பட் இந்த ஃபைட்டு, ஆக்ஷன் இது எல்லாமே கமர்ஷியல் மசாலா தான் போட்டு தெறிக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அந்த மமிதா பைஜு அவங்க பொண்ணா நடிச்சிருக்காங்க. அவங்க நல்லா இருக்காங்க. நல்லா நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். அவங்க பயப்படுற சீன் ஆகட்டும் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க ரோல. அதுமாதிரி நம்ம பூஜா ஹெஜ் அப்பப்போ கொஞ்சம் கிளாமரா வெள்ளை தோல் காமிச்சிட்டு ரொம்ப அவங்களும் ஒரு நல்ல ரீசெண்டான ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அழகா இருந்தாங்க பார்க்கறதுக்கு. ஸோ அந்த ஸ்க்ரீன்ல பார்க்கறதுக்கு சைட் அடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஃபிகரா வந்து நம்ம பூஜா ஹெஜ்ன்னு சொல்லலாம். ஸோ நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சீன் பை சீன் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அவரோட கடைசி படத்தை சீரும் சிறப்பமா வந்து முடிச்சிட்டாரு. கடைசியா நம்ம இதுக்கப்புறம் அவர் வந்து முதலமைச்சர் ஆக போறாரா இல்லையா அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அவரோட கெரியர் நம்ம பார்த்தா தான் தெரியும். பட் இது வரைக்கும் அவர் நடிச்ச 69 படங்கள்ல எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபேமிலி ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய படங்கள் தான். ஆனால் இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல. நிறைய ரத்தம் இருக்கு, பாம் பிளாஸ்ட் இருக்கிறதுனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. பட் ஓவராலா பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ தேட்டரில் போய் நீங்கள் தளபதி விஜய் ரசிகராக இருந்தால் தேட்டரில் போய் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் வந்து சொல்லலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவரோட நடித்த முக்கியமான சில படங்களோட சில கிளிப்ஸ்லாம் வந்து எடுத்து போட்டாரு. ஸோ ஒரு கரிஷ்மா வந்து அவர்கிட்ட நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஒரு கரிஷ்மா சென்ஸ் ஒரு பாசிட்டிவ் ஃபீல் எஸ்பெஷலி லேடிஸும் குழந்தைங்களுக்கும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கரிஷ்மா இருக்கனால தான் விஜய் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பொலிட்டிஷியன் வந்து மாறி இருக்காரு. ஸோ அந்த பாசிட்டிவிட்டி லைஃப்ல எவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள் நடந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி மேலே வரணும், நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவர் ஸ்மைல்ல தெரியுதாகட்டும், அவரோட டைலாக்ஸ் ஆகட்டும், அவரோட அமைதி ஆகட்டும், அவரோட டான்ஸ் ஆகட்டும், எல்லாருக்கும் ஒரு எனர்ஜி ஆகட்டும். ஸோ எல்லா வேலையும் ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சனை வந்து நம்ம ஃபைனலாக நம்ம இந்த கிளைப்ஸ்ல பார்க்கும்போது விஜய் அவர்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த படம் பார்க்கலன்னா பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முயற்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.